ரொம்ப உள்ளே போகலை. ஏன்னா வந்து போனோன்னா ரிட்டன் வர்றப்போ கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால முன்னாடியே போட்டாச்சு. போட்டுட்டு உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு போகிறப்போ வந்து எக்ஸ்போவில் டிஸ்பிளேக்காக நிறையா கார்ஸ் அப்புறம் பைக் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஜுவல்லரி ஷாப்பு, அப்புறம் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் நிறையா எல்லாமே இதுதான் கேட்டகரி இதுதான் இல்லாமல் எல்லா வகையான கேட்டகரிஸ்லேயுமே வந்து இது மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே போகிறப்ப வந்து கூட்டமே இல்லை. ஆனால் ரிட்டன் வர்றதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சு. குழந்தைங்க பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்தவங்க நிஜமாலுமே ரொம்ப திணறல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சிங்கிள் வே தான் இருந்ததுனால வந்து நிஜமாலுமே ரொம்ப மூச்சு வந்து ரொம்ப முட்டிடுச்சுங்க. இப்போ போனப்போ பார்த்தோன்னா எக்ஸ்போவில் வந்து இந்த மாதிரியான டிஸ்பிளேஸ்க்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் அவுட்லெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபேக்டரி அவுட்லெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு பேசிக்கான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் அப்புறமேட்டு அழகழகாக டான்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஸ்டேஜே வந்து செம்ம சவுண்டாக செம்ம மாசாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா ஒரு பொண்ணு தான் ஆடிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆக்டர் சதீஷ் வந்து வர்றதாக சொன்னாங்க. நம்ம இந்த காஞ்சரிங் கண்ணப்பா இந்த மாதிரியான படத்தில் நாய் சேகரத்துக்கு படத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா ஆக்டர், அவங்க தான் வரதா சொன்னாங்க. அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்துலேயே வந்துட்டு அவரோட ஸ்டேஜை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த பொண்ணு டான்ஸ் ஆடி முடிக்கிறக்குள்ளேயுமே வந்து அவங்க வந்துட்டாங்க. நிஜமாலுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நேற்றுலாம் வந்து சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ், அதாவது நம்ம விஜய் டிவி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்ததாக சொன்னாங்க. குறைஷி அப்புறம் நிறைய பேர் வந்திருந்ததாக சொன்னாங்க. நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. பட் இன்றைக்கி சதீஷாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வந்தாங்க. ஜிம் பாய்ஸ் அதாவது பவுன்சர்ஸோடு ஈக்குவலாக இவங்களுக்கு வித்தியாசமே தெரியாத மாதிரி வந்து பிளாக் ட்ரெஸ்லாம் இருந்தார். ரொம்ப எளிமையாக இருந்தார். ஒன்று ஒரே சவுண்டு செம்ம சவுண்டாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஜ் வந்து அவர் கொடுத்த ஸ்டேஜ் அவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி ஃபைனல் டேங்கிறதுனால வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவார்டு வந்து கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஏன்னா இப்போவே வந்து கீழே இறங்க ஆரம்பித்தா தான் வந்து நம்ம ஃபைனலாக இறங்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. டான்ஸ் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாமே நம்ம பார்த்தோம் நின்று. ஆனால் அதுக்கு மேலே வந்து குழந்தைங்கள வச்சுட்டு வந்து சமாளிக்க முடியல, அவ்வளோ கூட்டம். சரி நம்ம இப்போ இறங்க ஆரம்பித்தா தான் நம்ம சீக்கிரம் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு மெதுவாகவே இறங்க ஆரம்பித்தாச்சு. நிறையா வந்து ஸ்பீச் மோட்டிவேஷ்னலாலாம் பேசினார். காமெடியனாக இருந்தாலும் கருத்து நிறையா சொன்னார். அதனால இந்த கருத்து எல்லாமே வாழ்க்கைக்கு பயன்படுறதாவே தான் இருந்துச்சு. ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக வந்து எந்த ஒரு பந்தமுமே இல்லாமல் நல்லா சூப்பராக பேசினாங்க. அப்புறம் பார்த்தா அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே மெதுவாக இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த எக்ஸ்போவில் பார்த்தோன்னா நிறைய பொருள் வந்து வாங்குற மாதிரியும் இருந்துச்சு. நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், தேவைப்படாட்டி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, அப்புறம் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இல்லாமல் ஃபன்லேண்டும் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு பலூனு, அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் கார் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸுமே போட்டிருந்தாங்க. பானிபூரிலேருந்து எல்லாமே. இன்னோட முடிஞ்சிருச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் திருச்சி வாசிங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய vlogs அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நவுந்து ஸ்டெப்ஸ் கிட்டே போகணுன்னு பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ அளவுக்கு மூச்சு திணற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கூட்டத்தை, இதுதாங்க கூட்டம். ஸ்டெப்ஸ் இறங்குற இடத்துல ஏறுறவங்க வந்து இறங்குறவங்களுக்கு வழி விடவே இல்லைங்க. ஒரு ரோ மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் போலீஸ் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அப்புறம் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தோன்னே பார்த்தோன்னா ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சு. பசங்க ஏறுறேன் நாங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் அந்த திணறலையே வேணாம் வீடு போய் சேரலாம் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கேமல் வந்து ஒட்டக ரைடுமே இருந்துச்சு.